இந்த திராவிட மாடல் அப்படின்னாலே ஒரு வெட்டு விளம்பரம், விளம்பர மாடல், போட்டோ ஷூட்டு இதெல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். பேரறிஞர் அண்ணா அவர்களோட நினைவு நாளை ஒட்டி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல வந்து ஒரு அன்னதானம், அதாவது சமபந்தி விருந்து அப்படின்னு சொல்லி கோவில்ல வந்து வச்சாங்க. அந்த சமபந்தி விருந்துல ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு 3-4 பேரு நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 4 குழந்தைகள் வந்து அங்க சாப்பிட வந்திருக்காங்க. அப்ப அந்த குழந்தைகளை தடுத்து நிறுத்தி, நீங்களாம் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, வெளியில போங்க, இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாப்பிடுற இடத்துக்கும் அந்த குழந்தைகளை விடாம வெளியில துரத்தி அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோ அந்த குழந்தைகள் அங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பார்த்துட்டு அந்த குழந்தைகளை வீடியோ எடுக்கிறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, எங்களை உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து சபாநாயகர் அப்பாவு கலந்துக்கிற நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியில ஒரு நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து இதுதான் இவங்களோட சமூக நீதியா அப்படின்னு சோசியல் மீடியால பலரும் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இளைஞர், பொதுவாகவே குழந்தைகள் சாப்பிட்ற இடத்துல குழந்தைங்களை சாப்பிட விடாம தடுக்கிறது அப்படின்றது வந்து உண்மையாலுமே ஒரு வேதனையான சம்பவம். அதையும் அவங்க நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னா அவங்களோட சமூகத்தை காரணம் காட்டி எங்க உள்ள அனுப்பாம இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாடல் அப்படின்றதே புரியல. நீங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பெரியார் அப்படியே ஜாதியாவே ஒழிச்சுட்டாரு, நாங்க தான் ஜாதி எல்லாத்தையும் ஒழிச்சு சமத்துவம் கண்டுட்டோம், நாங்க எங்க இதுல வந்து சமத்துவத்தை தவிர எதுவுமே கிடையாது அப்படின்றீங்க. ஆனா உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இந்த ஜாதிய வன்மம் ஊறி கிடக்கு அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இது அண்ணன் சாப்பிட விடாங்க சொன்னீங்க, அப்படியே எங்களுக்கு சாப்பிடவே விடு, இப்படி எங்க கடிச்சு போயிட்டாங்க. நீங்க கோயில் உள்ள போகும்போது என்ன சொன்னாங்க? சாப்பிட போனோமா, அப்போ நீங்க வர வேண்டாம், அவன் கடிச்சே போட்டுருவோம் அப்படி சொன்னாங்க. கோயில் உள்ளே விடலையா? அப்புறம் உங்களை யாரு உள்ள கூட்டு போனது சாப்பிடறதுக்கு? சாப்பிட உள்ள கூட்டு போனாங்களா? சாப்பாடு கிடைச்சதா? அங்க இருந்த இளைஞர் ஒருத்தர் அங்க எதிரில் இருக்க ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் அந்த 4 குழந்தைகளையும் ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதும் அந்த வீடியோவும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து பரவலா வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களை கோவில்ல விடுறது மட்டும் கிடையாது, மிரட்டி இருக்காங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது நீ கோயிலுக்குள்ளலாம் அப்படின்னு. இந்த சபாநாயகர் அப்பாவும் இருக்காரு இல்லையா, அப்போ அவர் இதுக்கு என்ன சொல்றாரு, இதுக்கு ஏதாவது அறிக்கை விட்டுருக்காங்களா? ஒருவேளை எங்களுக்கு தெரியாம நடந்துருச்சு, அங்க இருக்கிறவங்க யாரோ பசங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல, இது ரொம்ப தப்பானது அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு தரப்புல இருந்து ஏதாவது அறிக்கை வந்திருக்கா, இல்ல திமுக தரப்புல இருந்து ஏதாவது பதில் வந்திருக்கான்னா, வழக்கம் போல கள்ள மௌனம், கனத்த மௌனம், இது அப்படியே கண்டுக்காம போயிடுவோம் அப்படின்றதுதான். நாங்க திரும்ப திரும்ப சொல்றது, அண்ணா அவர்கள் ஆரம்பித்த திமுக இது கிடையாது. இது கலைஞர் அவர்களோட குடும்ப ஆட்சியில இருக்கிற திமுக. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொன்ன அண்ணா கிட்ட அவரோட நினைவு நாள்ல ஒரு சமபந்தி விருந்துன்னு சொல்லி ஒரு கோயிலுக்குள்ள நடத்திட்டு ஒரு பச்சை குழந்தைகளை ஜாதி பார்த்து வெளியில துரத்துறதும், அந்த குழந்தைகளை சாப்பிட கூட விடாம பண்றதும் என்ன மாதிரியான சமூக நீதி? இதுக்கு யார் பதில் சொல்லுவா? திமுக சேர்ந்தவங்க யாராவது பதில் சொல்லுவாங்களா? இதுக்கு கட்டாயம் பதில் சொல்ல மாட்டாங்க.